தீபத்துக்காக வேர்க்கடலை உருண்டை பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணேன்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து தீபம் வருது 3ஆம் தேதி டிசம்பர் 3. அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து வேர்க்கடலை உருண்டை பண்ணுறேன். அந்த வேர்க்கடலை உருண்டை வந்து எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி வேர்க்கடலை வாங்கி வறுத்து தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாருங்கள் சலிச்சுக்கோங்க. சலிச்சிங்கன்னா இந்த மாதிரி தும்பு தூசியெல்லாம் வந்துடும். இப்போ இந்த கப்பால் வந்து 2.5 கப்பு வந்து வேர்க்கடலை இருக்குது. நான் 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாகு வெல்லம், இந்த மாதிரி பாகு வெல்லம் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இல்பச்சட்டி இந்த மாதிரி திக்கு இல்பச்சட்டியாக வச்சுக்கோங்க, தீயாமல் இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து வெல்லத்தை போட்டுட்டு வெல்லம் வந்து முங்குற அளவுக்கு இதெல்லாம் விட்டால் போதும். இந்த அளவுக்கு போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாகு ரெடி ஆகிடுது. இப்படி பிளேட்டில் போடும்போது டங்குன்னு சத்தம் கேட்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சிட்டிகை வந்து உப்பு, ஏலக்காய் பொடி, இப்போ வந்து இந்த வெல்லம் பாகு எடுத்து நமக்கு இதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வெள்ளைப்பாகு விட்டு நல்லா கலந்துட்டேன். இப்போ வந்து சில பேர் வந்து அரிசி மாவு தொட்டு பிடிப்பா, அதுவும் பண்ணலாம். இல்லை நெய் தொட்டு நம்ம வந்து குட்டி குட்டியாக அதை வந்து உருட்டிடலாம். இந்த சைஸ் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தி இந்த மாதிரி உருட்டிங்கன்னா ஆறினோன்னு நல்லா செட் ஆகிடும். இதேமாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க வரைக்கும் எல்லாத்தையும் உருட்டிடலாம். நம்மளோட வேர்க்கடலை உருண்டை பாருங்கள் ரெடி ஆகிடுது. நல்லா இருக்குது, சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. நீங்களும் வந்து நான் போட்ட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தீபம்காக பண்ணின வேர்க்கடலை உருண்டை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.